நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா மீதான பணியிடை நீக்க உத்தரவிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் முது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா மீதான பணியிடை நீக்க உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையானது விதித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் ஐபிஎஸ் சில தினங்களுக்கு முன் ஆய்வாளர் விமலாவை பணியிடை நீக்கம் செய்திருந்தார். இந்த உத்தரவானது உள்நோக்கம் கொண்டது என்றும் உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ராஜலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் விமலாவை பணியிடை நீக்கம் செய்தது உள்நோக்கம் கொண்டது என இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். லஞ்ச ஒழிப்புத்துறையின் உத்தரவின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பெண் காவல்துறை அதிகாரியை பணியிடக்கம் செய்ததற்கு இடைக்கால தடை விதித்தும் அதற்கு உள்நோக்கம் கொண்டது என்றும் முதற்கட்டமாக தெரிய வந்ததாக உயர்நீதிமன்றம் கருத்தானதை தெரிவித்திருக்கிறது. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி அன்று குறிப்பணி வெளியிட்டு ஆய்வாளர் ராஜலட்சுமிக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்யுமாறு ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் உத்தரவிட்டிருந்ததாகவும் அந்த உத்தரவின் பேரிலே வழக்கு ஏற்கனவே ராஜலட்சுமி மீது விமலா வழக்கு பதிவு செய்ததாகவும் தற்போது 12ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பியாக இருந்த அறிக்கை ஆய்வு செய்து சில திருத்தங்களை மேற்கொண்ட பின்னரே முறைப்படி வழக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சூழ்நிலையில் வழக்கு பதிவு செய்த காரணத்திற்காக மனுதாரன விமலாவை பணியிடை நீக்கம் செய்து கடந்த ஜூன் 14ஆம் தேதி உத்தரவாணம் பிறப்பிக்கப்பட்டதாகவும் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆய்வாளர் விமலா மீதான இந்த இடைநீக்க உத்தரவு முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது என்பது முதற்கட்டமாக தெரியுது என்றும் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.